ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு சுவையான உளுத்தம்பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை மிளகாய் தேவையான அளவு எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன், பெருங்காயம் கொஞ்சோண்டு, பூண்டு 2 எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். சரி, வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பெருங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இதுலேயே இந்த பட்டை மிளகாயையும் வறுத்து எடுத்துடலாம். கேஸை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும், இல்லைன்னா காந்து போயிடும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த உளுத்தம்பருப்பையும் இதிலேயே போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பையும் இதிலே போட்டு வறுத்துடலாம். கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஜாரை நல்லா தொடச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான உளுத்தம்பருப்பு பொடி ரெடி ஆகிட்டு, நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வேற ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம்.